வேற லெவல்ல மகிமைப்படுகிறார். நம்ம அநேகருக்கு இப்படிப்பட்ட பாடு வராம இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இது ஒருபோதும் இப்படி வராதுன்னு நினைக்கிறது முட்டாள்தான். நீங்க இயேசுக்காக அதிகமா வாழ அவருடைய சித்தத்தை அதிகமா செய்ய இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடலாம். வீட்லயோ, வேலையிலயோ, உலகத்திலேயோ, சபையிலயோ, சபைனா பொதுவா சொல்றேன், இந்த விசிபிள் சர்ச் காணக்கூடிய சபையிலயோ இந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் வரலாம். அதெல்லாம் சந்திக்க மென்டலி ரெடி ஆயிக்கணும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்ன பின்பற்றனா யூ கவுண்ட் தி காஸ்ட். சும்மா பின்னால் நடந்து வராத. நீ யோசித்து பார்த்துக்கோ, பின்பற்றுறது ஒர்த்தா இல்லையான்னு கணக்கு போட்டு பார்த்துருப்பான்ற. இயேசுக்காக எதையும் விட்டு கொடுத்தாலும் ஒர்த்தா இல்லையான்னு கணக்கு போட்டு பார்த்துரு. நீங்க நம்ம எல்லாருமே கணக்கு போட்டு பார்த்துடணும். இந்த மார்க் 8:34-38